Good evening students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னதுன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அண்ட் விர்ச்சுவல் கேமிங். இதோட கோர்ஸ் கோடு வந்து 21 UCA C5Q. இதுதான் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து 3 ஹவர் வந்து ஆண்ட்ராய்டு லேப் இருக்கும். அது ஏற்கனவே நான் கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சேம் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் போக ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த ஐடியை மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீனே வந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி தான் உன்னோட சிஸ்டமில் லேபில் இருக்கிற சிஸ்டமில் D:/ADD பண்டல்ஸ் இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற சாஃப்ட்வேரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபோல்டர் வந்து நீ வெளியே கிரியேட் பண்ணி வச்சுக்கிற. இங்கே வந்து D:/ல இருக்கும். நீ என்ன பண்ணணும், உன்னோட சர்வரை மேப் பண்ணி உன்னோட சர்வருக்குள்ளே தான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். உன் ரிஜிஸ்டர் நம்பர் தான் எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். அதனால் வந்து உன் ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு நீ ஃபோட்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட PG நம்பர் வச்சு கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனீங்கன்னா எக்லிப்ஸ் இதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இது என்னதுன்னா, நீ ஒர்க் பண்ணுற எல்லா ஃபைலையுமே எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒர்க் ஸ்பேஸ் நான் வந்து டிஃபால்ட்டாக ஏற்கனவே ஒர்க் பண்ணி பார்த்தா வந்து D:/ல வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் புதுசாக கிரியேட் பண்ணதுனால நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் கொடுத்து இது என்னோட D:/, நான் கிரியேட் பண்ண அந்த புது ஃபோல்டரு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துடலாம். இந்த மாதிரி பாப்பப் வந்தோடனே இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நேம், இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் போடுறதுனால X01 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீ எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கடைசி ஃபினிஷ். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே இந்த என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 ஃபைல் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து ஆக்டிவிட்டி main.xml, இன்னொன்று வந்து மெயின் activity.java. 2 ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் போன செமஸ்டரே படிச்சிருப்பீங்க, PHP படிச்சிருப்பீங்க. PHP எப்படி இருக்குன்னா, அந்த HTML CSS வச்சு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலாக கிரியேட் பண்ணுவோம். PHP வச்சு நம்ம சின்ன சின்ன அனிமேஷன்ஸு இல்லைனா அந்த ஒரு இதை கிளிக் பண்ண எங்கே போகிறது அந்த மாதிரி நம்ம கோடிங் எழுதியிருப்போம். சேம் டைம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இதில் எல்லா கண்ட்ரோல்ஸுமே சைடில் வியூ ஆகும். நீ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சா மட்டும் போதும். இது எதில் எழுதுவோம்னா ஆக்டிவிட்டி main.xml இந்த ஃபைல். ஸோ நம்ம இந்த ட்ராக் பண்ணிக்கிற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அதெல்லாம் நம்ம எதில் எழுதுவோம்னா நம்ம ஜாவா ஃபைல் எழுதுவோம். main activity.java. இந்த 2 ஃபைல் தான். இதை தவிர்த்துட்டு 3வது ஒரு ஃபைல் இருக்கு. அது என்ன ஃபைல்னா, சைடில் ரிசோர்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வேல்யூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2வதா sting.xml இருக்கும். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. இதில் வந்து என்ன இருக்குன்னா, எடிட் டெக்ஸ்ட்டு. நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கோம். 2வது பட்டனு. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெல்கம் என்னோட பேர் சேர்ந்து வருது, அதுக்கு ஒரு கண்ட்ரோல். இது வந்து டெக்ஸ்ட் வியூ. இருக்கிற கண்ட்ரோல் என்னதுன்னா எடிட் டெக்ஸ்ட். 2வது இருக்கிற கண்ட்ரோல் வந்து பட்டன். 3வது இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் வியூ. இந்த 3 கண்ட்ரோல் தான் எக்ஸஸ்ல யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ
அந்த பட்டன்ல ஷோங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, இந்த வார்த்தை வந்து அங்க வந்து உள்ள சேர்த்துருக்கணும். ஆக்சுவலா அந்த ஆப்புக்குள்ள அந்த வார்த்தைகளை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அங்கே சேர்த்துருக்கணும். அப்படி நம்ம சேர்க்காம இருந்தோம்னா என்ன வரும்னா வார்னிங் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்னிங் கிளியர் பண்ணாம ப்ரோக்ராம் ரன் ஆகாது. அதே மாதிரிதான் இந்த சேர்த்துப்பாங்க பாரு, ஹலோ வேர்ல்டு, இந்த வார்த்தை வந்து இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா, இந்த வார்த்தையை வந்து இந்த sting.xml இந்த ஃபைலில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. 3 ஃபைல் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 3 ஃபைலை வச்சு மட்டும்தான் மேக்ஸிமம் கோடிங் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தவிர்த்துட்டு ஊடக 2-3 எக்ஸசைஸ் மட்டும் வேற ஒரு ஃபைல் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த எக்ஸசைஸ் வரும்போது நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு இந்த 3 ஃபைல் தான். மொதல் ஃபைல் என்னது, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கண்ட்ரோல்ஸை வச்சுட்டு அதை டிசைன் பண்ணுவோம், வார்னிங் கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலை வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து கோடிங் எழுதி அந்த ஆக்ஷன் கொடுக்குறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன், ஓரளவு புரிஞ்சிருக்கும். நம்ம டைரெக்டாக கோடிங் எழுத ஆரம்பிச்சிடலாம். எடுத்தோடனே ஓப்பன் பண்ணோன்னே activity_main.xml இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ண அமைக்கிறங்க, இது நமக்கு தேவையில்லை. சரியா? ரெண்டாவது இன்புட் கொடுக்கணும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் கொடுக்குற ஒரு ஃபீல்டு இருக்கு, எடிட் டெக்ஸ்ட். இது எங்கே போய் எடுக்கணும்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஃபீல்டில் அந்த கண்ட்ரோல் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டு இந்த மேலே ஒரு இது இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகும், ஃபுல்லாக செட் ஆயிரும். ரெண்டாவது பட்டன், இருக்க ஃபார்ம் விட்ஜெட்ஸ்னு ஒன்று இருக்கா, அதில் வந்து பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, பட்டன் வந்து எலாபரேட் ஆகும். மூணாவது கண்ட்ரோல் வந்து டெக்ஸ்ட் வியூ, அதிலே வந்து லார்ஜ்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் கொடுத்தீங்கன்னா எலாபரேட் ஆயிரும். இப்போ நல்லா பாருங்க, அதில் வந்து 3 கண்ட்ரோல் எடுத்து வச்சிருப்போம். 3 கண்ட்ரோல்லையும் ஒரு வார்னிங் இருக்கும். 3 வார்னிங் இருக்கா, இது என்ன அர்த்தம்னா இந்த வார்த்தைகளை நம்ம sting.xml அந்த ஃபைலில் ஆட் பண்ணி விடணும். நம்ம என்னென்ன பேர் வைக்கிறோம் அதை ஆட் பண்ணி விடணும். இந்த ஆக்டிவிட்டி மெயின் இதை மட்டும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இங்கே பாருங்கன்னா activity_main.xml ஒரு இது. ரெண்டாவது கிராஃபிக்கல் லேஅவுட் ஒன்று இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண எல்லா கண்ட்ரோல்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காகவே கோடிங் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த கிராஃபிக்கல் லேஅவுட் எனேபிள் ஆகும்போது அந்த கோடிங் ஓப்பன் ஆகும், நீ டிசைனிங் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த வார்னிங்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வார்னிங் மெசேஜ் இந்த சைடு இருக்கும் பாருங்க, இந்த வார்னிங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா sting.xml இந்த இடத்துக்கு போயிட்டு க்ரஷரை வச்சுட்டு கிளிக் பண்ணி sting நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு பேர் வச்சுப்போம், நேமுன்னு வச்சுப்போம். நேமு வெளியே தெரியறதும் நேமு. அந்த எடிட் டெக்ஸ்ட் இருக்கிற எடிட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நேம்னு வச்சிருக்கோம் பேர். ரெண்டாவது ஷோன்னு வைப்போம், அந்த பட்டனோட பேர் வந்து ஷோன்னு வைக்கணும். ஷோ. டெக்ஸ்ட் வியூக்கு தேவையில்லை, ஏன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் வியூவாக தான் போகுது, அதனால தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அந்த வார்த்தையை மட்டும் அழிச்சு விட்றலாம். இந்த மாதிரி 2 வார்த்தையும் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டு டைரக்டா ஆக்டிவிட்டி மெயின் XML அந்த ஃபைலுக்கு வந்துட்டு இது ஐடி இருக்கா, அதுக்கு இடையில என்டர் தட்டி ஆண்ட்ராய்டு :hint இதில் @str string / இதுக்கு என்ன பேர் வச்சோம், நேம்னு பேர் வச்சோம். பேர் வச்சோன்னே கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, அந்த வார்னிங் பேருக்கும். ரெண்டாவது பட்டன்ல இருக்கிற வார்னிங் அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்டனுங்கிற இந்த வார்த்தையை மட்டும் அழிச்சிட்டு string /show ஷோ கிளிக் பண்ணா ரெண்டாவது வார்னிங்கும் போயிடும். மூணாவது இந்த லார்ஜ் டெக்ஸ்ட் இந்த வார்த்தையை வந்து ஜஸ்ட் கிளியர் பண்ணி விட்டு சேவ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் அந்த இடத்துல sting.5 வந்து ஆட் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நமக்கு எதுவும் ஷோ ஆகக்கூடாது, நம்மளோட பேர் மட்டும் தான் வெல்கம் மெசேஜோட சேர்த்து ஷோ ஆகணும், அவ்வளோதான்.
இப்போ நம்ம டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. நான் மினிமைஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் அவுட், மினிமைஸில் ஜூம் அவுட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த 3 கண்ட்ரோலில் இருந்த வார்னிங் மெசேஜும் போயிடுச்சு, எந்த வார்னிங் மெசேஜும் இல்லை. டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கோடிங் எழுதுறது தான். டைரெக்டாக மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. பேக் எண்ட், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வந்து எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்எம்எல் கோடிங் யூஸ் பண்ணுவோம். பேக் எண்ட் வந்து ஜாவா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கோட்லின் ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி நிறையா மாறிடுச்சு. ஆனால் ஒன்னோட சப்ஜெக்டில் வந்து ஜாவா இருக்குது. ஜாவாவை தான் நம்ம வந்து அடுத்ததுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ வேலை இதில் வந்து என்னென்னா, அந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் இருக்கும், அதில் க்ரஷர் வச்சு என்ட்ரு தட்டிடுங்க. என்ட்ரு தட்டிட்டு எடிட் டெக்ஸ்ட், நான் நேம் இன்புட்னு வைக்கேன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு படம் போட்டு வார்னிங் காமிக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கான பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணலன்னு சொல்லி காமிக்குது. நம்ம அந்த பல்பு படத்தை டபுள் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், இம்போர்ட் எடிட் டெக்ஸ்ட், அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்குது. என்ட்ரு தட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா widget டாட் எடிட் டெக்ஸ்ட் அந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பட்டன், பட்டன். இதுக்கு வந்து நேம் வந்து வெல்கம் பட்டன் வைக்கிறேன். பட்டனுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி வார்னிங் மெசேஜ் காமிக்குது. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இம்போர்ட் பட்டன், அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவான்னு கேட்குது. என்ட்ரு தட்டிடுங்க. மூணாவது கண்ட்ரோல் டெக்ஸ்ட் வியூ. இதோட வேரியபிள் நேம் வந்து வெல்கம் மெசேஜ்னு வைக்கேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. சேம் வார்னிங் காமிக்குது. அந்த வார்னிங்கை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவான்னு சொல்லி கேட்குது. பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிரும். ஸோ இப்போ டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளை வச்சு நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணோமா, அந்த எல்லா கண்ட்ரோலுக்கும் ஐடி எடுக்கணும். சிம்பிள் தான். மொதல் வேரியபிள் என்னது, எடிட் டெக்ஸ்ட்டுக்கு நேம் இன்புட் ஈக்குவல் டு பிராக்கெட் ஆரம்பிச்சு எடிட் டெக்ஸ்ட் ஃபைண்ட் வியூ பை ஐடி. இதுல வந்து ஃபைண்ட் எஃப் மட்டும் கேப்ஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வியூ பை ஐடி, அதுல வியூல வந்து வி கேப்ஸ்ல இருக்கும், பைல வந்து பி கேப்ஸ்ல இருக்கும், ஐடியில வந்து ஐ கேப்ஸ்ல இருக்கும். பிராக்கெட் ஆரம்பிச்சு ஆர் வந்து கேப்ஸ்ல டாட் ஐடி டாட், நீ என்னென்னலாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சியோ அந்த கண்ட்ரோல் எல்லாமே காமிக்கும். நமக்கு வந்து எடிட் டெக்ஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ஐடி எடுத்தாச்சு. ரெண்டாவது கண்ட்ரோல் பட்டனுக்கு வந்து வெல்கம் வியூ பட்டன் ஈக்குவல் டு பிராக்கெட்குள்ள வியூ பட்டன் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட், கீழே ஷோ ஆகும். என்னென்ன கண்ட்ரோலாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சியோ அந்த ஐடியெலாம் ஷோ ஆகும். பட்டன் 1 கொடுத்துட்டு முடிச்சிடலாம். மூணாவது ஐடி எடுக்கிறது வந்து டெக்ஸ்ட் வியூ. வெல்கம் மெசேஜ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வியூ ஐடி ஆர் டாட் ஐடி டாட் டெக்ஸ்ட் வியூ 1. அந்த ஐடி வந்துருச்சு. இதுவும் ஜாவா மாதிரி தான்ப்பா. எந்த வார்த்தை வந்து கேப்ஸ்ல இருக்கணும், எந்த வார்த்தை வந்து ஸ்மால்ல இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணும். நம்ம அந்த எடிட் டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இ கேப்ஸ்ல இருக்கும், டி கேப்ஸ்ல இருக்கும். பட்டன்ல வந்து பி கேப்ஸ்ல இருக்கும், டெக்ஸ்ட் வியூவில் டியும் வியும் கேப்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து எதை வந்து கேப்ஸ்ல போடணும் அதை கேப்ஸ்ல போடணும், எதை ஸ்மால்ல போடணும் அது ஸ்மால்ல போடணும். அதை செக் பண்ணும். அது தப்பா இருந்துச்சுன்னா அதுவே எதற்கு காமிச்சு நம்ம அதை வச்சு திருத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணோம். ரெண்டாவது டிக்ளேர் பண்ண வேரியபிளை வச்சு
அந்த drag and drop வச்ச கண்ட்ரோலுக்கு வந்து ஐடி எடுத்துட்டோம். ஐடி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு வந்து என்னோட பேரோட வெல்கம் வரணும், சேர்த்து வெல்கம் டாட் என்னோட பேர் சேர்ந்து வரணும். அதுக்கு வந்து நம்ம கோடிங் எழுத போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணான்னா வெல்கம் வியூ அந்த பட்டனோட வேரியபிள் இந்த இருக்குல்ல, வெல்கம் பட்டன்கிற வேரியபிள் இருக்கா, அந்த வேரியபிள் வச்சு டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் இதை டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நியூ ஆன் கிளிக் டைப் பண்ணிட்டு 2 பிராக்கெட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் அந்த கர்சர் எங்க பிளிங்க் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா அந்த பிராக்கெட் 2 பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த கர்சரை வச்சுட்டு என்டர் தட்டிடுங்க. என்டர் தட்டிட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல கர்சரை வச்சிருந்தோம், கர்சர் வச்சதுக்கு அப்புறம் என்டர் தட்டி ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து செமிகோலன் கொடுத்துடணும். புரியுதா? நான் திருப்பி கூட ஒரு ஆட்டை செஞ்சு காமிக்கிறேன். நியூ ஆன் கிளிக் லிசனர் இந்த பிராக்கெட்ல அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். என்டர் தட்டி ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகும். இப்போ லாஸ்ட் எங்க பிளிங்க் ஆகுதோ அந்த இடத்துல வந்து செமிகோலன் வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் வார்னிங் காட்டும். முதல் வார்னிங் என்னதுன்னா ஸோ இந்த மாதிரி செமிகோலன் கிரியேட் ஆகும். செமிகோலன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வார்னிங் மெசேஜை கிளிக் பண்ணணும். வார்னிங் மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே காமிக்கும். அதில் 3ஆவதா இருக்கு பாருங்க, இம்போர்ட் ஆன் கிளிக் லிசனர் பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணால் கேட்கும். என்டர் தட்டிடுங்க. என்டர் தட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வார்னிங் போயிருக்காது. நம்ம மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணோம்னா ரெண்டாவது ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் கீழே கிரியேட் ஆயிடுச்சா. ஓவர் ரைடு போட்டு பப்ளிக் வாய்ட் ஆன் கிளிக் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் கிரியேட் ஆகும். முதல்ல நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவான்னு கேட்கும். ரெண்டாவது வாட்டி நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த பப்ளிக் வாய்ட் ஆன் கிளிக் இந்த ஓவர் ரைடு மெத்தட் கிரியேட் பண்ணுவான்னு கேட்கும். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் கிரியேட் ஆகணும். நீ வந்து டைப் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த மெத்தடுக்குள்ள அந்த மெத்தடுக்குள்ள தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். நேம் வந்து நம்ம இன்புட் கொடுப்போமா, அந்த நேமை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இன்புட்டா கொடுக்குற ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே முதல் டிக்ளேர் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் வியூக்கு கீழே ஸ்ட்ரிங் நேம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெத்தடுக்குள்ள வந்துருங்க. மெத்தடுக்குள்ள என்டர் தட்டி நேம் ஈக்குவல் டு நேம் இன்புட் அந்த வேரியபிள் நேம் இன்புட் வேரியபிள் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட் அதுவே டிஃபால்ட்டை காமிக்கும். மறுபடியும் டாட் டு ஸ்ட்ரிங் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்போ அந்த நேம் இன்புட்ல வாங்கினதை இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் நேமுங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ள மாற்றி வச்சிருக்கோம். ரெண்டாவது கீழே கிளிக் பண்ணி இஃப் not equal to name is empty இந்த ஃபங்க்ஷன் இது எம்டியா செக் பண்ணும். முதல் வந்து இது எம்டி இல்லைன்னா மட்டும்தான் இந்த இஃப் குள்ள போகும். எம்டியா இருந்துச்சுன்னா ஒரு எரர் காமிக்கும். சரியா? இப்போ இந்த நேமுங்கிற அந்த வேரியபிள்குள்ள எம்டியா இல்லைன்னா என்ன பண்ண போறோம்னா வெல்கம் மெசேஜ் ஓப்பன் வைக்க போறோம். சரியா? வெல்கம் இது ஒரு வேரியபிள். வெல்கம் மெசேஜ் செட் டெக்ஸ்ட் printf படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து செட் டெக்ஸ்ட் அந்த printf மாதிரி தான் இங்கே வந்து ஒர்க் ஆகும். பிளஸ் நேம்ங்கிற வேரியபிள் பிளஸ் இந்த சிம்பிள் முடிஞ்சிருச்சு.
இந்த வெல்கம் மெசேஜ் டாட் வெல்கம் மெசேஜ்னா வேற ஒன்றும் கிடையாது. மூணாவது ஒரு கண்ட்ரோல் வச்சோமா, ஒரு கண்ட்ரோல் வச்சு அதுக்கு ஐடி எடுத்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மூணாவது இருக்க டெக்ஸ்டிவ்ங்கிற கண்ட்ரோலுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இதுக்கு நம்ம ஐடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஐடியில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே கொடுக்குற நேமை இங்கே வந்து காமிக்கும். இந்த வெல்கம்ங்கிற இந்த வேர்டோட சேர்த்து நம்ம நேமே சேர்த்து காமிக்கும். இதுதான், இவ்வளோ தான். சேவ் பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அந்த எல்ஸ் பார்ட் நான் விட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எல்ஸ் பார்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது எல்ஸ் பார்ட் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். சேவ் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சேவ் பண்ண கோடிங்கை எங்கே ரன் பண்ணி பார்க்க போகிறோம்? இப்போ PHP HTMLலாம் உங்களோட வெப் ப்ரௌசர் குரோமோலையோ மொசில்லா ஃபயர்பாக்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசரில் வந்து நீ ரன் பண்ணுவேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து மொபைலில் தான் ரன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலாம் நம்ம வந்து நம்ம டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் ரன் பண்ணலாம். இல்லைன்னா அந்த மொபைலோட ஸ்கின்னு இங்கே எக்லிப்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா எமுலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கின் எடுத்து அதில் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம மொபைல் வியூ மாதிரி தான் இருக்கும். விண்டோஸ்குள்ளே ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே நான் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். டெலீட் பண்ணி விட்டுட்டு புதுசாக உங்களுக்காக கிரியேட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இந்த பாப்பப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நியூ டிவைஸ், நியூவில் வந்து அந்த ஃபோனுக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க? இப்போ நம்ம ஏதோ ஒரு நேம் வச்சுப்போம். நான் விவோன்னு வச்சுக்கிறேன். டிவைஸ் ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து எல்லாருமே வந்து எதை சூஸ் பண்ணுறாங்கன்னா 4.0 இதை சூஸ் பண்ணு. இதுதான் வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஈஸியாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். மற்ற டிவைஸ்லாம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. நீ 4.0 இதை சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த செட்டிங்ஸையும் மாற்றாத ஓகே கொடுத்துரு. ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிவைஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து லான்ச் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்து லான்ச். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்து இது ஆச்சு இது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஏன்னா என்னோட சிஸ்டமில் கான்ஃபிகரேஷன் கம்மினால. உன்னோட சிஸ்டமில் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அது கூட ஆகாது, ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் மொபைல் வியூ இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம லாக்கை மட்டும் கிளியர் பண்ணிட்டு இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 2 பாப்பப்பையும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த EX1ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர், அந்த EX1ங்கிற ஃபோல்டரை ப்ரெஷரை கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே ரன்னஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இது கொடுத்தீங்கன்னா கீழே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லான்ச்சிங் EX1 கீழே லோட் ஆகிட்டு இருக்கும். அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா EX1ங்கிற ஒரு ஆப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வந்து லான்ச் ஆகும். ஒன்ஸ் அந்த லோடிங் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலும் நேம் கேட்குது. என்னோட பேர் நிஷாந்த் டைப் பண்ணியிருக்கேன்.
கிளிக் பண்ணிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா வெல்கம் நிஷாந்த் இங்கே வந்துருச்சா. நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கேன், அதனால தான் வெல்கம் நிஷாந்த் வந்து சேர்ந்து இருக்குது. நீ ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோ. அவ்வளோதான்ப்பா மொதல் எக்ஸசைஸ். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், நேம் இன்புட் கொடுத்துருக்கோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே வெல்கம் மெசேஜோடு சேர்த்து நம்ம இன்புட்டாக கொடுத்த என்னோட நேம் அது சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, ஈஸியாக கிரியேட் பண்ணி விட்றலாம். என்ன இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உன்னோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓப்பன் ஆகிடும். 10 நிமிஷம் தான், மேக்ஸிமம் 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூப்பா.